Electric Oorthigal நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனல்ல எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோஸ் அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Xiaomi Ninebot C30 அந்த நேம் கொண்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் சைக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா இதில் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்துட்டு Xiaomi அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்துட்டு அவங்க இப்போ சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப விலை மலிவான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதனோட விலையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வடிவமைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த Xiaomi Ninebot C30 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே LED லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுண்டட் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லக்கேஜ் கேரியரோட ரேக் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வண்டிக்கு தேவையான மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனுடைய விலை வந்து மிகவும் சீப்பாக இருந்தாலும் இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அருமையான டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியுடைய பேட்ரி பவர் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இதில் ஃபெடல் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபெடல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபெடல் இருக்குது. நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம், நடுவில் பேட்ரி பவர் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதை சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்பொழுது இந்த வண்டி வந்து லித்தியம் அயன் பேட்ரி பேக்கால் இயக்கப்படுது. அப்புறம் இதில் இருக்கிற பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் பேட்ரி. ஓகேவா, இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ இந்த பேட்டரியோட வெயிட்டு. ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே வேணாலும் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 400 வாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இயக்கப்படுது. அப்புறம் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 40 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. அடுத்த இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் மைலேஜை பற்றி பார்க்கலாம். இந்த Xiaomi Ninebot C30 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிகபட்ச வேகம் வந்து பார்த்திங்கன்னா 25 km/h. அப்புறம் இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதாவது ஒரு முறை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு இது ரேஞ்ச் வந்து கொடுக்குது. அடுத்ததாக இதனுடைய இறுதியான ஒரு பகுதி இந்த வீடியோவுடைய என்ன அப்படின்னா இந்த வண்டியுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு. இந்த Xiaomi Ninebot C30 எலக்ட்ரிக் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா 3599 யுவான், அதாவது சைனீஸ் ரேட்டில் யுவான் சொல்லுவாங்க. அதே நம்மளுடைய இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,000 ரூபாய். ஓகேவா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா விலை 38,000 ரூபாய். ஓகேவா, அடுத்த இந்த வண்டியுடைய லான்ச்சு யூஎஸ்ஏலையும் அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது சில நாட்களாக சில இஷ்யூ போயிட்டுருக்கிறதால இதனுடைய லான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில் தான் இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, அவங்க லான்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இதே மாதிரி வேலையில் நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்னொரு வண்டி அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா மீசோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஜிமாவுபாயோடைய மீசோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் அந்த வண்டி. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வண்டியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது, விலையும் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த Xiaomi எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.